ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்னைக்கான ஸ்பெஷல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, சண்முகம், கனி, எசக்கி, வீரா 4 பேருமே மதுரைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அண்ணன் எனக்கு இளநீ வேணும்னு கனி கேட்க ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்தி இளநீ வாங்கி கொடுக்குறாரு. 4 பேரும் இளநீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கனி அங்கே பாருன்னு சொல்லி கையை காட்ட சண்முகமும் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆள் லாரியில் விழுந்து இறந்து போகிறதுக்காக லாரியை பார்த்தே நடந்து போயிட்டுருக்காரு. அதை பார்த்த சண்முகம் தள்ளுலன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ஆளை தள்ளி விட்டு காப்பாத்திடுறாரு. கீழே விழுந்த ஆள் எழுந்திருக்கும் போது தான் அவருடைய முகத்தை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அண்ணன் உன்ன மாதிரியே பார்க்க அப்படியே இருக்கிறாருன்னு தங்கச்சிங்க 3 பேருமே சொல்றாங்க. பார்க்க எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது சரவணன்னு சொல்கிறாரு. அப்புறமா எதுக்காக அவர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாருங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. அவரோட காதலியான கோப்பெருந்தேவியை பற்றி சொல்கிறாரு. ஓ, லவ் ஃபெயிலியரில் தான் நீங்கள் சூசைட் பண்ண போனீங்களான்னு கனி கேட்குறாங்க. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுதுன்னா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே, இதுக்காக எதுக்கு உயிரை விட போறீங்கன்னு சண்முகம் கேட்க, எனக்கு லவ் ஃபெயிலியர்லாம் ஆகலைங்க, கோப்பெருந்தேவிக்கு நான் தான் உயிர், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லி அந்த 2 பேரையும் காட்டுறாங்க. அதில் முதல் ஆள் தேவியோடைய தாய் மாமன் தான். அவனுக்கு தான் அவளை பேசி வச்சிருந்தது, அதனால அவன் எனக்கு கட்டித்தர சம்மதிக்க மாட்டேங்கிறான். அவன் சரியான குடிகாரன், அவன் பேர் மருதப்பன் சொல்லி அவரை நமக்கு காட்டுறாங்க. உன்னை பிடிக்காத 2வது ஆள் யாருன்னு கேட்க அது அவளோட பாட்டி ஒச்சியம்மான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் எங்களோட கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல, நாளைக்கு இறந்து போகிற கிளவிக்காகவா நீ உன் உயிரை விட பார்த்தேன்னு சண்முகம் கேட்குறாரு. உங்கள் யாருக்கும் அந்த கிளவியை பற்றி தெரியாது. கொள்ளிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்களே, அந்த பிசாசே பயந்து ஓடுறதுக்குன்னு அப்படிப்பட்ட ராட்சசி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல ஒச்சி அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த பாட்டி சுருட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கோப்பெருந்தேவி இந்த சரவணனை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ கோப்பெருந்தேவி, இங்கே பாரு பாட்டி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலைன்னா நீ தூங்கும்போது அம்மிக்கல்லை தலையில் தூக்கி போட்டு உன்னை கொன்னுருவேன்னு சொல்ல, இந்த பயலுக்காக நீ என்னையே கொல்ல தயாராயிட்டியா? சரி கோப்பெருந்தேவி, நீ சொன்னது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனால் வேற்றால் கல்யாணம் பண்ணணும்னா நம்ம குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்குது. என்னுடைய 2 சவால்களையும் இவன் ஜெயிச்சிட்டான்னா இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இவர் டாக்டர் பாட்டி, இவரால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கோப்பெருந்தேவி சொல்ல, அதை அவன் செஞ்சு முடிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கை சரவணன் சொல்லி முடிக்க, அதான் அவங்க ஒன்றும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லலையே, சவாலை தானே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன சவால் போட்டிருக்காங்கன்னு சண்முகம் கேட்க, அதெல்லாம் யாராலையுமே பண்ணி முடிக்க முடியாது, அப்படிப்பட்ட சவால்களை தான் அவங்க எனக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் நினச்சா எதையும் செஞ்சு முடிக்கும். எங்கள் மதனி கூட டாக்டர் தான், அவங்களுக்கு ஆரம்பத்தில் எங்கள் அண்ணனை பிடிக்காது, ஆனால் இப்போ எங்கள் அண்ணன்னா அவங்களுக்கு உசுறு, அப்படிப்பட்டவங்களே என் அண்ணன் மாற்றும் போது உங்களோட இது சரி பண்ணி தராதான்னு எசக்கி சொல்கிறாங்க. நிஜமாவே உங்களால் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியுமான்னு சரவணன் சண்முகத்துக்கிட்ட கேட்க, சரியில்ல, நான் என் தங்கச்சிகளுக்காக கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். நான் நிற்கிறாளே என் தங்கச்சி, இவ பேர் வீரா, இவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்திருக்கா. நீ அவ கூட போய் அவள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுறதுக்கு உதவி பண்ணு. நான் ஒன்றை மாதிரியே அந்த வீட்டுக்கு போய் அவங்க போட்டிருக்கக்கூடிய சவால்களை ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு சரவணன் சந்தோஷப்படுறாரு. சொன்னது மாதிரியே சண்முகமும் கனியும் கோப்பெருந்தேவி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கிட்ட முதல் சவால் என்னன்னு கேட்க, இளவட்ட கல்லை தூக்கி போடுறது தான் முதல் சவால்னு சொல்ல, அதை சண்முகமும் செஞ்சு முடிச்சிடுறாரு. அடுத்ததாக வீரா எக்ஸாம் எழுத போகிறத காட்டுறாங்க. வீரா, எசக்கி, சரவணன் 3 பேருமே அந்த டெஸ்ட்டு நடக்கக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறாரு. சரவணன் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, ஆனால் அந்த செக்யூரிட்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால வீரா நின்று அழுறத எசக்கி பார்த்துட்டு சரவணன் கிட்ட, இதுவே எங்கள் அண்ணனா இருந்தா தங்கச்சிகளை அழ விட்டுருப்பாரா, ஏதாவது செஞ்சு இவளை பரீட்சை எழுத வச்சிருப்பாருன்னு சொல்ல, என்ன செய்யறதுக்குன்னு தெரியாம சரவணன் முழிச்சிட்டு நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்கே காவலுக்கு நின்ன ஒரு கான்ஸ்டபிளுக்கு ஹார்ட் அட்டாக் வர அவருக்கு சிபிஆர் பண்ணி சரவணன் ஹெல்ப் பண்ணுறாரு. இதனால அங்கே இருந்த செக்யூரிட்டி எல்லாருமே வீராவை உள்ள விடுறாங்க. இதனால வீரா ரொம்ப சந்தோஷமாகவே டெஸ்ட் எழுதுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அடுத்த சவால் என்னன்னு சண்முகம் கேட்க, இங்கே பாரு வைத்தியக்காரா, இவ்வளோ நேரம் நீ செஞ்சது உன்னுடைய உடல் திடத்தை சோதிச்சது, ஆனால் இப்போ சோதிக்க போகிறது உன்னுடைய மனதிடத்தை. டே மருதப்பான்னு கத்த அந்த மருதப்பன் கையில் கம்போட வராரு. இந்த ஜில்லாவிலேயே என் பேரனை சிலம்பாட்டத்தில் ஜெயிக்க யாரும் இல்லை, இவனை நீ ஜெயிச்சு காட்டிட்டா இவ்வளோ நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவரை ஜெயிக்க முடியாதாமான்னு சொல்லி சண்முகமும் கனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. சண்முகம் மருதப்பனை சிலம்பாட்டத்தில் தோக்கடிச்சு கோப்பெருந்தேவியை சரவணன் கூட சேர்த்து வைக்கிறாரு. அதே மாதிரி கனியும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வராங்க. இதோட இந்த ஸ்பெஷல் எபிசோட் முடியுது.